யார் பொதுச் செயலாளர்னு இவர் சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுப்பார் எடப்பாடி. இதுதானே செய்வார். கொடுத்த உடனே அவங்க போட்டாங்கன்னா நீங்கள் பொதுச் செயலாளரே கிடையாது அப்படின்னு எடப்பாடி கேட்பார். எப்படிங்க, நான் தாங்க பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படும். யார் உங்களை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது மாவட்ட செயலாளர்கள் ஒரு 14 பேர் கையெழுத்து போட்டாங்க. மாவட்ட செயலாளர் கையெழுத்து போட்டால் நீங்கள் பொதுச் செயலாளர் ஆக முடியாது, அதிமுக பைலாலே அப்படி இல்லைன்னொடனே பைலா பேப்பரை தூக்கி காட்டுவாங்க. காட்டினோடனே அதில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுபவர் கட்சி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தான் அந்த பைலாவில் இருக்குது. கட்சி தொண்டர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை, இந்த 14 மாவட்ட செயலாளர் கட்சி தொண்டர்கள் தானே, அந்த கட்சி தொண்டர்கள் தானே மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்க போட்டால் கட்சி தொண்டர். இந்த வடையெல்லாம் இங்கே சுட வேண்டாம். அதனால் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ரெட்டலை உங்களுக்கு கிடையாது. அப்போ என்னங்க பண்ணுறது? ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் கட்சியெல்லாம் பொதுக்குழு கூட்டினீங்கல்ல, கூட்டி என்ன பண்ணீங்க? இனி பொதுச் செயலாளர் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒன்று போட்டிங்கல்ல. அப்போ ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் என்பவர் இருந்தார். கட்சியில் அவர் தான் இன்சார்ஜ், அவர் தான் பொது ஒருங்கிணைப்பாளர். ஆனால் ஆட்சியில் அவர் துணை முதலமைச்சர். நீங்கள் என்னவா இருந்தீங்க? நான் துணை ஒருங்கிணைப்பாளர். அப்போ கட்சியில் உங்களுக்கு 2ஆம் இடம் துணை ஒருங்கிணைப்பாளர், ஆனால் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சர். கட்சியில் ஓபிஎஸ்க்கு முதலிடம், ஆட்சியில் 2ஆம் இடம். இப்படி தானே போச்சு. இதுதான் ஸ்டேட்டஸ்கோ. ஜெயலலிதா செத்ததுக்கப்புறம் பொதுக்குழுவில் தானே முடிவு பண்ணீங்க இவங்க 2 பேர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பொதுக்குழுவை கூட்டி எலெக்ஷன் வச்சு அதில் யார் பொதுச் செயலாளர்னு முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் பழைய ஸ்டேட்டஸ்கோ அப்படி நீடிக்கும். எதுனா நீங்கள் டுபாகூரா தேர்வு பண்ணப்பட்டதற்கு பைலாக்கு எதிராக மாவட்ட செயலாளர்களை வைத்து பொதுச் செயலாளர் நீங்களே அறிவித்ததற்கு எதிராக மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் யார் இருப்பான்னா ஓபிஎஸ்ஸே பொதுச் செயலாளர் இருப்பார்னு ஒரு தீர்ப்பு வந்துடும். வந்தவொடனே வெடி போட்டு எல்லாம் கொண்டாடிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செங்கோட்டையனை துணை பொதுச் செயலாளராக உள்ளே கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வந்துட்டு எடப்பாடியை தூக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது.